ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட். நம்ம செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்த்துருவோம். நம்ம பார்க்குற ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக, அவேர்னஸ் தனியாக போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி என்டிபிசிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 2019 கேட்ட ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் பேப்பர் தான். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Vikas purchased 5 bananas for 4 rupees and sold 4 bananas for 5 rupees. Calculate his profit percentage அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? விகாஸில் ஒரு 5 பழத்தை 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 4 பழத்தை 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இது எப்படி போடணும், எதை மேலே எதை கீழே போடணும்னு தெரியணும்ல. அதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வாழைப்பழ காமெடி தெரியும்ல, 1 ரூபாய்க்கு 2 பழம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 1 ரூபா ரூபீஸ் 2 ரூபா போட்டால் தான் ஒரு பழம் எவ்வளோ, 50 பைசா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போகலாம். அமௌண்ட் வந்து மேலே எவ்வளோ ஃப்ரூட்ஸோ எவ்வளோ பொருளோ அது வந்து கீழே. இப்போ அமௌண்ட் எவ்வளோ, 4 rupees, 5 பனானா. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ விற்றுருக்காரு? 5 பழத்தை 5 rupees, 5 rupeesக்கு 4 பழத்தை விற்றுருக்காரு. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடி, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியல. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். விற்ற விலையிலேருந்து நம்ம வாங்கின விலையை வந்து மைனஸ் பண்ணால் கிடச்சிரும்ல. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 5/4, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4/5. ஆமாவா? இது எல்சிஎம் எடுத்தால் கீழே 20, இங்கே 25 மைனஸ் 16 அப்படின்னா 9/20. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்வளோ லாபம் கிடைச்சதோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், எவ்வளோக்கு வாங்கினோமோ அதுக்கு இன்ட்டு 100 போட்டால் கிடச்சிடுமா? இப்போ இந்த 4/5 வந்து மேலே போச்சுன்னா 5/4 அப்படின்னு மாறிடுமா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் அதை அப்படியே போட்டுக்கிறேன். 5/4 இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இங்கே பண்ணால் 4, கீழே 16. இதே பண்ணலாமா? 4னா 25, 25 9s 8னா 200, 225, 20/4. இப்போ சால்வ் பண்ணால் 20னா 5, ரிமைனிங் 2, 24னா 6, 56னா வர ஆப்ஷன் இது மட்டும்தான். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். அனில் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 14 days while Rohit can do it in 21 days. They worked together for few days after which Anil left. If Rohit worked alone for 3 days, find the total number of days it took to complete the whole work அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அனில் வந்து ஒரு வேலையை 14 நாள்லையும், ரோஹித் வந்து ஒரு வேலையை 21 நாள்லையும் செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு அதை வந்து கடைசியாக ஒரு 3 நாள் வேலை மிச்சம் இருக்கப்போ ரோஹித் ஒர்க் பண்ணாலும் 3 days கொஞ்சம் குறிப்பிட்ட நாளில் அனில் வெளியே போயிட்டார். என்ன சொல்கிறாங்க? இஃப் ரோஹித் ஒர்க் ஃபார் 3 days அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 நாள் வேலை செஞ்சிருவாங்க. அப்படின்னா 3 நாள் பேலன்ஸு ரோஹித்தோட வேலைக்கு 3 நாள் இருக்க அளவுக்கு வேலையை விட்டுட்டு கிளம்பியிருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இட் டுக் டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 14, 21 எல்சிஎம் எடுத்தோன்னா 3 டேபிள் எடுத்தோம்னா 7 டேபிள் எடுத்தோம்னா 2 3 இப்போ 2 3 இப்போ பண்ணால் 7 3 21, 21 × 2 42ன்றது தான் எல்சிஎம். இப்போ இதுக்கு 42 வரணும்னா இங்கே 3 இங்கே 2. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க? 3 × 2 மொத்தம் டோட்டல் ஒரு நாளில் 42 டேஸில் 42 ஒர்க்கில் 5 ஒர்க்கு ஒரே நாளில் ஏவும் ஆறும், அதாவது அனிலும் ரோஹித்தும் சேர்ந்து செஞ்சால் செய்வாங்க. ஓகேவா? இப்போ எத்தனை நாள் வேலையை மிச்சம் வச்சுருக்காங்க? 3 நாள். ரோஹித் மட்டும் செஞ்சுருந்தா எத்தனை நாள் செஞ்சுருப்பார்? 2 ஒர்க் செஞ்சுருப்பார் 42ல். அதாவது ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார் ரோஹித். அப்படின்னா அவர் 3 நாள் செய்கிறாருன்னா அவருக்கு 6 வேலை மிச்சம் இருந்திருக்கும். இன்ட்டு 3 2 × 3 6 யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து அவருக்கு வேலை இருந்திருக்கும். அப்போனா மொத்தம் டோட்டல் 42ல் 6 போச்சுன்னா 36 வேலை 2 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. மிச்சம் இருக்க 3 வேலையை 6 நாள் வேலையை வந்து 3 நாள் செஞ்சுருக்காரு. ஓகேவா? 36 ஒர்க்கா? டோட்டல் யூனிட் வந்து 42 டிவைடட் பை 5, அதாவது 42 நாள் ஒர்க்கில் 5 ஒர்க்கு ஒரே நாளில் செய்வாங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து 36 டிவைட் பை 5 அளவு ஒர்க் வந்து
அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 நாள் ஒர்க் இருக்குன்றாங்க. அப்போ ஆட் பண்ணால் 5 3 15, 15 + 36 51, 51 டிவைடட் பை 5% ஆஃப் ஒர்க் வந்து செஞ்சு மிச்சம் வந்து இருக்கும். ஓகேவா, 51 டிவைட் பை A/B = 3:4, B/C = 5:5, 6:5, A + C அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம்? ABCன்னு போட்டுட்டு 3 4 இதுக்கு வந்து 6 5. இப்போ இந்த 4னா இங்கே அப்படியே இங்கே 6 அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணி போகலாமா? 6 3s are 18, 6 4s are 24, 5 4s are 20. ஓகேவா, இது காமனாக எதாவது டிவைட் ஆகுமா செக் பண்ணி பார்ப்போமா? 2 டேபிளில் பண்ணால் 9 12 10. ஓகேவா, இப்போ வந்து ABC இதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமனாக பண்ண முடியாது. அதனால் இதுதான் A, இது B, இது C. இப்போ என்ன கேட்குறாங்க? A வேல்யூ 9, A + C, ஏவும் சியும் சேர்த்தா 19 அண்ட் ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகே, 9:19 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 11:7, 11:7 ஃபைண்ட் த ஸ்மாலர் ஆங்கிள்ன்றாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே நம்மளுக்கு தெரியும் 90 டிகிரி, 90. ஓகேவா, அப்போ அதை ஆட் பண்ணணும்னா கொடுத்துருக்க ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணணும்னா அது 90 வரணும். ஓகேவா, 7x அப்படின்னா 18x = 90, x = 18 / 90னா 90 / 80னா 5, x = 5. என்ன கேட்குறேன்? ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் 11 பெருசா, 6 ஸ்மாலா, 7 ஸ்மாலா? 7 தானே. 7 5s are 35, 35 டிகிரி தான் இதோட ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு, 30 liter of salt solution contain 5% of salt. How many liter of water must be added so to get a resultant solution contain 3% salt? அப்படின்னா என்ன அர்த்தம்? 30% ஆஃப் 30 லிட்டர் தண்ணியில் 3% சால்ட் இருக்குது. 3% சால்ட்டுன்றது எவ்வளோ? இப்போ 3% எப்படி, சரி 5% எப்படி கண்டுபிடிப்போம்? 5/100 அப்படி கண்டுபிடிப்போமா? இங்கே 5 3s are 15 டிவைட் பை 10னா 1.5 லிட்டர்ஸ் வந்து இது இருக்கும். என்னது? சால்ட் இருக்குது. ஓகேவா, இது வந்து எதுக்கு சமம்? 5%க்கு. இதே அப்படியே 3% போட்டோம்னா இங்கே என்ன பண்ணணும்? 30 லிட்டர்ஸ் கூட எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் சேர்ந்துருக்கும். தண்ணி கலக்க தானே போகிறோம், கலந்துருக்கும். இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க? 3%. 3% ஆஃப் 100 = எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இன்ட்டு சரி = 1.5. ஏன் 1.5 போட்டிருக்கோன்னா இங்கே வந்து 30 லிட்டர்ஸ்க்கு 1.5 இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருந்திருக்கும் தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸுன்றது மட்டும் தானே தேவை, அதனால் இதே ஃபார்மேட்டில் போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போமா? இந்த 100 போச்சுன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா 15 150 ஆயிரும். இங்கே டிவைடட் பை 3 வந்துடும். இந்த பக்கம் எக்ஸுக்கு 30 × எக்ஸ் வந்து கீழே வந்துடும். அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இங்கே 3, இந்த 100 தான் சால்வ் பண்ணியாச்சு. இது சால்வ் பண்ணோமா? சாரி 30x வந்து இந்த பக்கமே வச்சுக்கலாம். சால்வ் பண்ணால் இங்கே தனியாக போட்டோம் பாருங்கள். 30 + எக்ஸ்ன்னு வச்சுட்டு 3 கீழே வந்துச்சுன்னா 3யும் 15 போச்சுன்னா 5 0 50. இந்த 30 இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் 50 - 30 x = 20 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சேர்த்தணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இஃப் த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் வெர்டிகல் போல், ஒரு வெர்டிகல் போலோட லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல இருக்குது. ஹரிசாண்டல் போல் அந்த ஹரிசாண்டல் கிரவுண்ட் ஷேடோ வந்து விழுகுது ஹரிசாண்டல் கிரவுண்டில். அதோட எவ்வளோ இருக்குன்னா 1/3 டைம்ஸ் ஆஃப் ஹைட் இருக்குது அப்படின்னாங்க. தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தீட்டா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஹைட் ஹெச்ன்னு வச்சுக்கிட்டேன். அந்த √3 × ஹெச்ன்றது டைம்ஸ் ஹெச்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன எந்த பக்கம் இருக்குது? ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் இருக்குது. அப்போனா நம்மளுக்கு ரெண்டும் இருக்க மாதிரி ஈக்குவேஷன் என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டா? இதுக்கு என்ன இது? tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். h/√3 ஆஃப் h அப்படின்றப்ப h போச்சுன்னா 1/√3. அப்போ tan θவில் 1/√3 எங்கே வருது? tan 30 வந்து 1/√3. கரெக்டாக? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் த ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 2:5:8 அப்படின்னாங்க. ட்ரையாங்கிளோட ஆங்கிள் இன்னர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும் டோட்டலாக ஆட் பண்ணோம்னா. ஓகேவா, அப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கும். ஓகேவா, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 8 + 2 10, 10 + 1 15x
ஈக்குவல் டு 180 ஓகேவா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைட் பை 15னா எவ்வளோ வரும்? 15 பண்ணுவோமா? 1 5 15 மிச்சம் 3 அப்போ 2. எக்ஸ் ஈக்குவல் டு 12. அவங்க என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆங்கிள். லார்ஜஸ்ட் ஆங்கிள்ன்றது இதில் பெரிய நம்பர் 8 8 × 12 8 is 16 6 1 6 வர மாதிரி 2 இருக்கா 6 96. ஆன்சர் வந்து 96 ஓகேவா. மல்டிபிள் பண்ணால் 8 × 12 96. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் கிவன் ப்ராடக்ட் அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் பாருங்கள் லாஸ்ட்டில் 1 வர மாதிரி கொடுத்துட்டாலே வந்துருச்சுனாலே அதோட பவர் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் க்யூப் பாருங்கள் ஸ்கொயர் பாருங்கள் என்னவாக இருந்தாலும் யூனிட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா அதோட எண்டிங் வந்து 1 தான் வரும் முடிகிறப்பையும். அதை மல்டிப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்கான். அப்போ 1 × 1 மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் எப்படி 1 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 1 தான் ஓகேவா. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரொம்ப பெருசாக இருக்குது, இதை எப்போ போகிறதுனா யோசிக்கணும். யூனிட் டிஜிட்னு கேட்டாலே லாஸ்ட் டிஜிட் தான் கேட்குறான். லாஸ்ட் டிஜிட்டு முடிகிறது எல்லாமே 1 இருந்துச்சுன்னா அது 1 தான். இந்த மாதிரி தான் கேட்பாங்க, குழப்புற மாதிரி கேட்கலாம், ஆனால் ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு த டிராஃபிக் லைட் ஆஃப் 4 different roads crossing change after every 15 seconds 18 seconds 27 seconds 30 seconds okay respectively if they all change simultaneously in 6-10 ஹவர்ஸுக்கு மாறி இருக்காங்க அப்படின்றாங்க. தென் at what time will they again change simultaneously அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி எப்போ வந்து சைமில்டேனியஸாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியாக 6:10க்கு மாறி இருக்குது. இது எல்லாமே செகண்ட்ஸு, இது ஹவர்ஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இப்போ இதை மாற்றணும். சரி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்துக்கோம். இங்கே பாருங்கள் 15 வந்து 30 இருக்கா, அதனால் அதை எடுத்துக்க மாட்டேன். அதை தவிர மற்றலாம். இப்போ 8 27 30 எல்லாமே 3 டேபிளில் இருக்குது. 18 6 9 10 இதை பண்ணால் 3 டேபிளில் பண்ணால் 2 3 10 ஓகேவா. இப்போ திருப்பி 2 டேபிளில் பண்ணால் 1 3 5 ஓகேவா. இதை மல்டிபிள் பண்ணுவோமா? 9 9 5 சார் 45 45 × 2 90 90 × 3 270 270ன்றது தான் எல்சிஎம் ஓகேவா. 270 செகண்ட்ஸு. இதை வந்து ஹவர்ஸாக மாற்றினா 270 செகண்ட்ஸ்னா டிவைடட் பை செகண்ட்ஸாக மினிட்டாக மாற்றுவோம். மினிட்டாக மாற்றினா 60 ஓகேவா. 6னா 4 64 24 ரிமைனிங் வந்து 3 அப்புறம் 0.30னா 5 4 minutes 5 seconds அது அப்படின்ல அதில் வந்து திருப்பியும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இங்கே வந்து 5ன்றது ஆஃபை குறிக்குதா. டைமை பொறுத்த வரையும் ஆஃப்ன்றது வந்து 60 செகண்ட்ஸில் 13 அர்த்தமா 4 minutes 30 seconds ஓகேவா. 4 minutes 30 secondsனால் கடைசி எப்போ இதாச்சு 6 o'clock 10 hours அப்படின்னு ஆச்சா. அது கூட 4 minutes 30 seconds ஆட் பண்ணோம்னா 614 30 seconds 6 hours 14 minutes 30 secondsல ஆகிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஏ ஓகேவா. நெக்ஸ்ட்டு the mean of a distribution is 21 and the standard deviation is 7. What is the value of coefficient variation அப்படின்றாங்க. மீன் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு வந்து ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100 ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருக்கான் இது பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாவே இந்த சம் சிம்பிளாக போடலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 7 கீழே 21 × 100 720னா 1/3 3 100ல் 3 போச்சுன்னா 33.3333 ஓகேவா. அப்போ ஆன்சர் 33.33 ஓகே. நெக்ஸ்ட்டு சோனம் ஏஜ் ஆஃப்டர் 8 years will be half of her father age ஓகேவா. ஓகே 8 years ago the ratio of the age was 1:3 அப்படின்றாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 1:3 இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடினா எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே எக்ஸு. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க 1:3 அப்படின்றாங்க. என்னது ரேஷியோ, எதோட ரேஷியோ? ஃபஸ்ட்டு 8 வருஷம்னு வச்சுக்கோமா. பாஸ்ட் 8 years முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் XY பாஸ்ட் சொல்கிறாங்க. XYக்கோட இது ரேஷியோ வந்து என்னென்னா 1:3 ஓகேவா. இவருக்கு 1 வயசுனா இவருக்கு 3 வயசாக இருக்கும் ஓகேவா. 3x ஏஜ் வந்து ஒன்று தான் எக்ஸாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 years எகோன்றாங்க. அப்புறம் கரண்ட் இயர் என்ன வயசு என்னவாக இருக்கும்? x+8 ஒரு 3x + 8 இருக்கும் ஓகேவா. இப்போ ஆஃப்டர் 8 years என்ன சொல்கிறாங்க? இன்னும் 8 கூட்டுக்கோ. x + 8 + 8 16 3x + 8 + 8 16 வந்து என்ன சொல்கிறாங்க? half of the year father's age அப்படின்றாங்க. யார்?
சோனம் ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் வில் பி half ஆஃப் யர் ஃபாதர் ஏஜ் அப்படின்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 16ன்றது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இவரோட 3x + 16 ஃபாதரோட ஏஜோட பாதிக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க. இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். சால்வ் பண்ணோமா? இந்த 2 மேலே வந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x + 16 2s are 32 = 33x + 16 ஓகேவா? இது இந்த பக்கம் வச்சுன்னா இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸு, இந்த 32 இந்த பக்கம் 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -16, 32 போச்சுன்னா 16, x = 16. இப்போ அவர் என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் வந்து யாரோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க? சோனம் ஃபாதரோட பர்சன்டேஜ். இவர் தான் ஃபாதர் ஓகேவா? ஃபாதரோட ஏஜ் பர்சன்டேஜ் என்ன? 3x + 8, எக்ஸுக்கு 16 போடலாம் ஓகேவா? 16 × 3 32 + 16 ஓகேவா? 48 + 8 48 + 8 அவருக்கு ஏஜ் வந்து 56 ஓகேவா? ஆன்சர் வந்து 56. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். மோகன் ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் 20% on selling a jeans, 15% discount on printed price. The ratio of the cost price printed price of the jean is அப்படிங்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் printed price டு printed ப்ரைஸுக்கு ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ரைஸ்னே கொடுக்கல, வெறும் டிஸ்கவுண்ட் போட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போனா நம்மளே ஒன்று எடுத்துக்கலாம். என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, printed ப்ரைஸ்னு சொல்கிறான். அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். என்ன வச்சுக்கிறோம்? 100ன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா? 100 வச்சுட்டா 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஜீன்ஸுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ இருக்கும்? இதில் 15 போச்சுன்னா 85. அதாவது 85ன்றது வந்து அவருக்கு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட்டில் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா? இது எதுக்கு ஈக்குவல்? 85 ரூபீஸ்ன்றது வந்து 120% ஆஃப் அவரோட ப்ராஃபிட். 100 பொருள் 120% ப்ராஃபிட் வச்சு விற்றுருந்தா அதுக்கு ஈக்குவல். கரெக்டாக? எக்ஸு ஓகேவா? இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னா, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சா? இப்போ 85 × 100 0 போடலாம். இந்த இதையே அடிச்சிடுவோம் ஓகே. இங்கே 12 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடுமா? இப்போ வந்து இது வந்து காஸ்ட் ப்ரைஸா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் printed ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்க்கும் printed ப்ரைஸும் கேட்குறான். அப்படின்னா CP/MP. MP 100ன்னு வச்சுக்கிறேன். அப்படியே இதை வந்து அப்படியே 85 850 / 12 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா? இப்போ வந்து இதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோன்னா 850 / 12 × 100 அப்படின்னு ஆயிருமா? இங்கே 0 போயிடும். இங்கே 120 85 வந்துடுமா? இதை 12 டிவைட் பண்ணால் என்ன வரும்? டிவைட் பண்ணி பார்ப்போமா? 5 டேபிள். இது வந்து 2, இங்கே வந்து 5 டேபிள் பண்ணால் 1, ரிமைனிங் 35னா 17 இங்கே போய் கீழே வந்து 24, 17/24 ரேஷியோ வரும் ஓகேவா? ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு A boy in a train noticed that he can count 31 telephone posts in 60 seconds. The distance between the two posts is 60 meter. Calculate the speed of the train. ஒரு பையன் வந்து ட்ரெயின்லேருந்து 31 டெலிஃபோன் கம்பத்தை எண்ணுறாரு ஓகேவா? எண்ணுறாங்க 60 செகண்ட்ஸில் அப்படின்றாங்க. 31 டெலிஃபோன் செகண்ட் ஸ்டார்டிங் அவர் ட்ரெயினோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க ஓகேவா? இப்போ வந்து 31 செகண்டுன்றாங்களா? 31 கம்பமாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு கம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அந்த 1 மைனஸ் பண்ணி 30 கம்பம்னு எடுத்துக்கலாம். 30 × 60 செகண்ட்ஸு அப்படின்னா மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா? எப்படின்னா ஒன்று வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 60 மீட்டர் சொல்லியிருக்காங்களா? 60 மீட்ரு 60 செகண்ட்ஸ்னால் ஒன்றுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தானே. இப்போ வந்து 18,800 மீட்டர்ஸ் வந்து இவங்களோட இது இருக்கும் ஓகேவா? எத்தனை இதுக்கு? ஒரு செகண்ட்ஸுக்கு, அதாவது 60 செகண்ட்ஸுக்கு. மீட்டர்/s கண்டுபிடிச்சி வந்துருச்சா? மீட்டர்/s. அவங்க என்ன கேட்டால் km/h. நம்மளுக்கு வந்து ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேவா? இப்போ டைம் வந்து மீட்டர்/s இருக்குது. நம்மளுக்கு இதை எப்படி மாற்றணும்? ஹவர்ஸில் மாற்றணும்னா 18/5 டிவைட் பண்ணுவோமா? 16 8 மீன் 5 பண்ணால் இங்கே 15னா 3, மிச்சம் 3னா 6, 36 0வா? 360 36னா இங்கே 60, 6னா இந்த 0 போயிடுச்சு 6 ஓகே. 6 × 18 6 × 18 வந்து 108 km/h ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா? ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive even numbers is 40. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ்? இதில் வச்சே எடுக்கலாம். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ இதில் இருக்க லாஸ்ட்டாக 2 அதாவது டபுளில் முடிகிற நம்பர்ஸ், அதாவது 2 4 6 8 அது மாதிரி முடிகிற நம்பர்ஸ் தான் வரணும் ஓகேவா?
இந்த 35 மட்டும் கிடையாது, எலிமினேட் பண்ணிடலாம். 36 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 36 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் ஃபஸ்ட் நம்பர் 36 இருக்கும். அப்புறம் 38, அப்புறம் 40, 42, 5 நம்பர் சொல்கிறாங்களே, 42, 44. இதை வச்சு இப்போ டிவைட் பை 5 போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது 40 வருதான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. ஆன்சர் அதாவது ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுறது. ஓகேவா? இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னா, இப்போ 14 கொடுத்துட்டாங்களா, இப்போ வந்து ஈவன் அதாவது ஈவன் நம்பர்ஸ்ன்றாங்க. ஈவன் நம்பர்ஸ் வந்து 2 2 ஆட் ஆகிட்டே போகும். இப்போ வந்து மீன் நம்பர்ன்றது என்னவாக இருக்கும், ஆட் பண்ணால் நடுவில் இருக்க நம்பர் மீன் நம்பர். இப்போ அது ஏன்னு வச்சுக்கலாம், இல்லைனா எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ்னு வச்சுக்கோமா, எக்ஸு. இப்போ ஆட் பண்ணுற நம்பர் வந்து இந்த பக்கம் வருது, எக்ஸ் சென்டர் நம்பராக எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 2வா, இந்த பக்கம் எக்ஸ் மைனஸ் 4 வருமா. அதாவது இங்கே 40 இருந்தால் 40 - 2 38 இருக்கும். இங்கே 38 - 2 36 இருக்கும். இப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? மீன் நம்பர்னால் நடு நம்பர் தானே மீன் நம்பராக கிடைக்கும். இப்படி கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா அதே மெத்தட் தான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா? 1 2 3 4 5 நம்பர்ஸ் வந்துச்சா, டிவைட் பை 5 ஈக்குவல் டு 40ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் 5 இந்த 4 போயிடும், இந்த ப்ளஸ் 2 இந்த +2 போயிடும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ 5x டிவைட் பை 5 இருக்கும். இங்கே 40 × 5 அப்படின்னு வருமா. ஓகேவா? இப்போ 5 போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 40. ஓகே, எக்ஸ்ன்றது 40. என்ன கேட்குறாங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். எக்ஸுக்கு 40னா இதை ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, எக்ஸ் மைனஸ் 4. எக்ஸுக்கு 40 - 4 ஈக்குவல் டு 36. இப்படியும் போடலாம். நம்ம இதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் இப்படி இந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணிட்டாலே அதில் சென்டரில் இருக்க நம்பர் தான், அதாவது மீன் நம்பர்னால் சென்டராக இருக்க நம்பர் தான். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் சென்டராக இருக்க நம்பர் தான் அதோட மீன் நம்பராக இருக்கும். ஓகேவா? அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து 40 அப்படின்னு எடுத்துகிட்டு 40 மைனஸ் இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் இதை எடுத்து எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் கேட்டால் இது, லார்ஜஸ்ட் கேட்டால் இது எடுத்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டே இருக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு, sum of money P doubles in 10 years, how much would it be in 20 years at the same rate of simple interest? Pன்றது 100 ரூபான்றது பொருள், அதுதான் Pன்னு சொல்கிறாங்க. 100 ரூபான்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 200 ரூபா ஆயிடுது. 100 + 100 ஆயிடுது. இந்த 100 ரூபா கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும், 100 எத்தனை வருஷம் சொல்கிறாங்க, 10 இயர்ஸ். ஆனால் 10ஆல் பிரித்தா வருஷத்துக்கு எவ்வளோ தெரிஞ்சிருமா, 10 வருஷத்துக்கு 10 ரூபா கொடுத்துருக்கு. அப்படின்னா அடுத்த 20 வருஷம் ஆகுதுன்னா இன்னொரு 10 ரூபா கொடுத்துருக்கோம். சரி, இன்னொரு 100 ரூபா கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த Pன்றது வந்து ஒன்றுன்னா மொத்தம் எவ்வளோ இருக்கும், இங்கே ஒரிஜினல் 100 ஒன்று, ஏற்கனவே கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று, அடுத்த 10 வருஷத்துக்கு கொடுக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று, 300. அதாவது 3P. ஆன்சர் வந்து 3P. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், a + c + 1 = 0. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a³ c³ + 1 - 3ac. இது பார்க்கறதுக்கு எந்த ஃபார்முலா மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது தெரியுதா, a³ + b³ + c³ = 3abc. ஓகேவா? bc மாதிரி இல்லை, ஏன்னா இந்த 1ன்றது வந்து c வேல்யூவை கொடுத்துட்டாங்க, அதனால் அது அப்படியே இருக்குது. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -3abcன்னு ஆயிருமா, ஈக்குவல் டு வேல்யூ 0 ஆயிருமா. ஆன்சர் 0 தான். ஓகேவா? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிறான், a + c + 1 = 0 அப்படின்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? இதில் வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாலே முடிஞ்சிச்சு தான். இதை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆன்சர் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப குழப்பிக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன். a + b ² ஃபார்முலா கொடுத்து எக்ஸ், அதாவது எக்ஸ் + ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? xy = 0ன்னு கொடுத்தான். இது அப்படியே சால்வ் பண்ணுமா, என்ன கேட்குறான், x³ - y³ ஈக்குவேஷன் கேட்குறான். x³ - y³ ஈக்குவேஷன் தெரியுங்களா, ஃபார்முலா தெரியுமா ஈக்குவேஷனு. x³ - y³ ஈக்குவேஷன் என்னென்னா x - y x² + y² + xy. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணால் x + y ² ஃபார்ம் என்ன, x² + y² + 2xy - xy = 0. இந்த 2xy ஒரு xyயும் போச்சுன்னா xy. x² + y² + xy = 0. ஓகேவா? இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கிறான், x³ - y³ ஃபார்முலா சொன்னால அதில் x² + y² xy வருதா, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன் இருங்க.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ்ஒய் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கீழே வந்து அதே எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த ஈக்குவேஷன் தான் இப்படி கான்வெர்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒயோட வேல்யூ நம்மளுக்கு என்னத்தை கிடச்சிச்சு, 0ன்னு கிடச்சிச்சா. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட்டு. Atul and Binay together complete a piece of work in 5 days. If Binay alone can complete the same work in 8 days, how many days can Atul take to complete the same work alone அப்படின்றாங்க. அத்துலும் பினாயும் சேர்ந்து ஒரு ஒர்க்கு 5 நாளில் முடிக்கிறாங்க. பினாய் மட்டும் செஞ்சார்னா அதே ஒர்க்கு 8 நாளில் முடிக்கிறாரு. அப்படின்னா இவங்களுக்கு இருக்க இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் 40, இங்கே 8, இங்கே 5. How many days can Atul take to complete the same work? அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடச்சிடுமா? மைனஸ் பண்ணால் 3. ஓகேவா? 8/5 3 அவுட் ஆஃப் 40. அதாவது 40 ஒர்க்கில் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவார். பினாய் மட்டும் அத்துல் மட்டும் பண்ணார்னா. ஓகேவா? என்ன கேட்குறாங்க, அத்துலுக்கு கம்ப்ளீட் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவார்னா இங்கே டேஸ்ன்றது 40 தான். அப்படின்னா 40 டேஸில் 3, 40/3ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், டிவைடண்ட் அண்ட் டிவிசர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிவைடண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு டிவைடண்ட்னது என்ன, டிவிசர்னால் என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை டிவைட் பண்ணுறோன்னா அதை எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அது டிவிசர். ஓகேவா? டிவிசர். குவேஷன்ட்ரா மேலே வர்றது குவேஷன்ட். ஓகேவா? உள்ளே இருக்கிறது வந்து டிவைடன். ஓகேவா? டிவைடண்ட் டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கீழே இருக்க வர்றது வந்து ரிமைண்டர். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த வேல்யூவில் ஏதாவது ரிமைண்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நம்ம இது பண்ணுவோமா, டிவைடன்றது இப்போ 4ன்னு வச்சுக்கோமே, அது டிவைட் பண்ணுறோன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா இங்கே 2 போட்டோன்னா இது வந்து டிவைடர், இது வந்து குவேஷன்ட்டு. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடுமா. இப்போ இதே 5 இருக்குன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இங்கே 4 வரும். ரிமைண்டர் வந்து 1 இருக்கா, இந்த ரிமைண்டரை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 2 சார் 4 + 1 அப்படி இப்போ ஆட் பண்ணிக்கணும். இதே மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, டிவிசர் சொல்கிறான். டிவிசர் வந்து எவ்வளோ சொல்லிடுறாங்க, x + 2, x + 2வையும் குவேஷன்ட்டையும் மல்டி பண்ணணும். குவேஷன் எவ்வளோ சொல்லிடுறாங்க, 4x - 5. இது ரெண்டையும் மல்டி பண்ணி ரிமைண்டர் என்ன சொல்கிறாங்க 12, அதையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஆட் பண்ணுவோமா, இது உள்ளே பண்ணால் 4x² - 5x, இந்த 2 உள்ளே போனால் ப்ளஸ் 8x, இது போனால் 10 -10 + 12. ஓகேவா? இப்போ இது என்ன சால்வ் பண்ணுவோமா, சிம்பிளிஃபை பண்ணால் 4x², 5x 3 8x போச்சுன்னா ப்ளஸ் 3x, 10ல் இது போச்சுன்னா +2. 4x² + 5x + 2ன்ற ஆன்சர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. நவீன் purchased a gas cylinder and a stove for 4,500. He sold a gas cylinder at the gain of 25%, stove at loss of 20%, still gain a 4% whole. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, கேஸ் ஃபைண்ட் கேஸ் சிலிண்டர் காஸ்ட் ப்ரைஸாக கேஸ் சிலிண்டர்னால கேஸ் சிலிண்டரோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா இது கரெக்டாக தெரியாதுல்ல, அதனால். அப்புறம் ஸ்டவ்வோட ப்ரைஸ் வந்து 4,500 - x. ஆமாவா? எக்ஸ் போச்சுன்னா அதில் மிச்சம் இருக்கிறது தான் ஸ்டவ்வோட வேல்யூ. ஸ்டவ் வந்து 4,500 - எக்ஸா வச்சுக்கிட்டோமா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், கேஸ் சிலிண்டரையும் ஸ்டவ்வையும், கேஸ் சிலிண்டர் 25% லாபத்துக்கு விற்று ஸ்டவ்வை 20% நஷ்டத்துக்கு விட்டாலும் 4% அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது. அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து விற்று ப்ளஸ் பண்ணி விற்று மைனஸ் இந்த காசை மைனஸ் பண்ணால் அவருக்கு 4% லாபம் வருது அப்படின்னு சொல்லிடலாமா. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 4,500 = 4% லாபம் எவ்வளோ அப்படின்ட்டு சால்வ் பண்ணுவோமா. கேஸ் சிலிண்டரோட வேல்யூ எவ்வளோ, 100 ரூபா பொருள் 125 ரூபான்னு விற்றுருக்காரு. ஓகேவா? 100 x அப்படின்னு வச்சுப்போமா. அடுத்தது ப்ளஸ் அது எதோட பண்ணியிருக்காரு, ஸ்டவ் ரேட்டு வந்து என்ன, 4,500x எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 80. அதாவது 100 ரூபா பொருள் 20% நஷ்டம்னா 80 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அந்த எக்ஸுன்ற ரேட்டு வந்து ஸ்டவ்வோட ரேட்டு 4,500 - x. ஓகேவா? இதையே ரெண்டையும் கூட்டி மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 4,500 ரூபா விற்று கழிச்சோம்னா 4% லாபம். 4% லாபன்றது 4க்கு 100 × 4,500. 4,500 4% வந்து 180 ரூபா. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா 80 உள்ளே போயிடுச்சுன்னா இந்த 0க்கு இந்த 0 வச்சுக்கலாம், இல்லை 80 எப்படியே வச்சுப்போம், அப்புறம் கூட பண்ணிக்கலாம். உள்ளே போச்சுன்னா
80 இன்ட்டு 4500 மைனஸ் 80 எக்ஸ் மைனஸ் 4500 வகுத்தல் 100 இங்கே ப்ளஸ் 125 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் எல்லாம் கூட்டிக்குமா 125 மைனஸ் 80ன்னா 45. நான் இங்கே அடுத்த இதில் போடுறேன் 45 எக்ஸ் டிவைட் பை 100 ப்ளஸ் இங்கே 80 45 இங்கே டபுள் ஜீரோவா இது அப்புறம் இதுதான் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது இதை இது பண்ணிக்கலாம் 0 போச்சு 80 இன்ட்டு 45 8 இன்ட்டு 45 360 இன்ட்டு 0 0னா 3600 மைனஸ் 4500 ஈக்குவல் டு 180 வருதா. இப்போ 3600ல் 4500 போச்சுன்னா இங்கே ஒரு 400 இங்கே ஒரு 500னா 900 மிச்சம் இருக்குமா இது 900 ஈக்குவல் டு 180 இங்கே வந்து 45 இதை வந்து 5 டேபிளில் பண்ணால் 9 இது வந்து 20 9x பை 20 ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இங்கேருந்து ப்ளஸில் இருக்க மைனஸில் இருக்குமா மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு 180 ப்ளஸ் 900 வந்து 1080 இங்கே 9x இருக்கா இது எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இன்ட்டு 20 இந்த பக்கம் கீழே 9 ப்ளஸ் 9 சால்வ் பண்ணால் இங்கே 1 18னா 2 இங்கே 0 120 இன்ட்டு 2 12னா 24 2400ன்றது தான் இவங்களோட லாபமாக இருந்திருக்கும் ஓகேவா. கரெக்டாக ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள் இன் a new government policy the price of online is raised by 35%. By what percentage should a person reduce online consumption so that the expenditure on it does not increase? அதாவது கவர்மெண்ட் பாலிசியில் 35% வந்து வெங்காயத்தோட விலை அதிகமாகிடுச்சு ஆனால் செலவு வந்து குறைக்காமல் அதே செலவு அதிகமாகாமல் அப்படியே செலவு பண்ணால் எவ்வளோ வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போ எப்படின்னா இப்போ 100 விற்றுட்டு இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் 100 விற்றுருக்குன்னா அந்த பொருள் வந்து வெங்காயம் வந்து 135 ரூபாய்க்கு விற்கிது ஓகேவா. இப்போ இது வந்து ப்ரைஸு கன்சப்ஷன் வந்து எவ்வளோ பண்ணுவோம் கன்சப்ஷன்றது வந்து எவ்வளோ 100 தான் வாங்கியிருப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த பொருள் 135 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 35 இந்த 35 வகுத்தல் 135 அதை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. 100% 35 இன்ட்டு 0ன்னு போட்டால் 7 இங்கே வந்து 27 ஓகேவா. 27 சால்வ் பண்ணோம்னா 7 வாய்ப்பால் 27 வருமா 28 தான் வரும் ஓகேவா. அப்படி சால்வ் பண்ணால் என்ன வரும் 21னா 3 பாயிண்ட் அப்புறம் என்ன வரும் 21 மிச்சம் 6னா 56 வரும். அதுக்கப்புறம் போனால் அதிகமாக போயிடும் 56ன்றப்ப 8 3.8 சம்திங் வரும். இப்போ 3.8னா 100/3.8 ஓகேவா. இந்த மாதிரி பண்ணி பார்த்தோன்னா இப்போ சால்வ் பண்ணோமா 38/1000 போட்டால் சரியாக போயிடும் 38 அப்படின்னு போட்டோம்னா 100 2 38 2ல் தான் வரும் 38னா 72 76 இங்கே 4 இங்கே வந்து 3 34 வந்துருச்சு இந்த 0 வரைக்கிறோம் 340 38 இன்ட்டு 10 போட 380 போயிடும் 38 இன்ட்டு 6 228 ரிமைனிங் வருது ஆனால் ரவுண்டாக தான் கேட்பாங்க நான் 26 ஓகேவா 26%ன்றது ஆன்சர். இந்த மீன் ஆஃப் 10 அப்சர்வேஷன் இஸ் 13 அதாவது சம் ஆஃப் இந்த 10 நம்பர் வந்து அதோட டிவைட் பை 10 போட்டால் 13 சொல்கிறாங்க ஓகேவா. 2 மோர் அப்சர்வேஷன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன்னும் 2 அப்சர்வேஷன் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றாங்க. அப்படின்னா சம் ஆஃப் 12 பேர் இந்த இங்கே கீழேயும் 12 இங்கே எவ்வளோ வருது நியூ மினிவிக்க 14 அப்படின்றாங்க. அப்போ இவங்க சம் எவ்வளோ இருக்கும் 130 ஓகேவா. 14 இன்ட்டு 12 எவ்வளோ வரும் 140 ப்ளஸ் 14 28 ஓகேவா 168. இவங்களுக்கு 2 பேருக்கு இருக்க வித்தியாசம் எவ்வளோ 38 ஓகேவா. இப்போ இதை மீன் ஆஃப் 2 அப்சர்வேஷன் கேட்குறாங்க. மீன் ஆஃப் 2 அப்சர்வேஷன் மட்டும்னா 2க்கு மட்டும் அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சா போதும். இது பாருங்களேன் 19 அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா சிம்பிள். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அதே ஃபார்முலா பழைய ஃபார்முலா இதில் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாவும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலாவும் தெரிஞ்சால் போதும். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலா என்ன ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் பாப்புலேஷன் 6.5
வாட் வுட் பி த பாப்புலேஷன் வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ் இதுதான் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். இப்போ வேரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ரூட் இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்கொயர் ஆயிருமா, வேல்யூ என்ன 6.5. 6.5 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 65 ஸ்கொயர் பண்ணால் 525. 6 7 சார் 6 சார் 42. 4225. ஓகேவா, 4225 இங்கே 2 டிஜிட், ஒரு டிஜிட்டில் இருக்குன்னா 2 டிஜிட் புள்ளி தள்ளி வைக்கணும். 42.25 தான் வேரியன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 15 85 ஆர் டிவைட் பை 7. பாருங்களேன், 7 டேபிள் சொன்னாலே முடிஞ்சிருச்சு. 15 வரையும்னா 14 வரையும் 2 டேபிளில் முடிஞ்சிடும். இங்கே 2 போயிடும். 70 வரைக்கும் 10 நம்பர் இருக்கும். ஓகேவா, 1 7 7 2 7 14லேருந்து 70 வரையும் 10 நம்பர்ஸ் இருக்கும். அதில் 2 போயிடுச்சு. அப்போ 8 ரிமைனிங். அதுக்கப்புறம் 77 11. அதுக்கப்புறம் 84 வந்துடும். அதுக்கப்புறம் 85லாம் வராது. அதுக்கப்புறம் 2 நம்பர் ப்ளஸ் 2னா டோட்டல் வந்து 10 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம டேபிள்ஸ் தெரிஞ்சாலே இதை போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 19 அண்ட் த LCM இஸ் 665 இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 95. அதாவது இதுக்கு ஃபார்முலா தெரியும்ல, நம்பர் N1 இன்ட்டு N2, அதாவது நம்பர் 1 நம்பர் 2 ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF தெரியும்ல. இது அப்படியே சால்வ் பண்ணோமா. LCM என்ன கொடுத்துருக்காங்க 665, HCF என்ன 19. ஏதோ ஒரு நம்பர் தெரியும், அந்த எந்தோ N2ன்னு வச்சுட்டோம். 95 இன்ட்டு N1 தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. N1 தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. N1 இங்கே வந்து 665 இன்ட்டு 19 டிவைட் பை 95. ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணுவோமா. சால்வ் பண்ணால் என்ன வரும், இந்த 5 டேபிளால் பண்ணுவோமா. 5னா இங்கே 1, 45னா 19, இங்கே வந்து 1, திருப்பி 16னா 15னா 3, திருப்பியும் இங்கே 1னா 3 133. இங்கே 19 போயிடுச்சுன்னா அந்த N1 வேல்யூ வந்து 133. ஆன்சர் இருக்கா, இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி செட் ஆஃப் கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வேறு ஒரு செட் ஆஃப் கொஷினோட பார்ப்போம். ஓகேவா, அது வரைக்கும் தேங்க்யூ. நீங்கள் NTPC ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோஸில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அதில் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். நீங்கள் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட அனுப்பிவிட்டு ரெஃபரன்ஸ் கேட்டுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்.